அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலை பற்றி உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை பற்றி தெரியப்படுத்துங்க. எல்லாருக்குமே எல்லாம் போய் சேரணும் அப்படின்றதான் என்னுடைய உயரிய நோக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தினம் ஒரு துதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்மீக விஷயத்தில் எவ்வளவோ குருமார்கள், எவ்வளவோ குரு சித்தர்கள் அத்தனை பேருமே ஒவ்வொரு துதியை அவர்களுடைய அனுபவ ரீதியாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். அந்த துதியை நாம் பாராயணம் செய்து வந்தால் அவர்கள் என்ன பலனை பெற்றார்களோ அந்த பலனை நாமும் பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த வகையில் நம்மளுடைய வள்ளல் வாரியார் சுவாமிகள் அருளிய தினம் ஒரு துதி, அதாவது தினமும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஒரு துதி, திங்கட்கிழமை என்றால் ஒரு துதி, செவ்வாய்க்கிழமை என்றால் ஒரு துதி அப்படின்னு சொல்லி வாரத்தினுடைய 7 நாட்களுக்குமே ஒவ்வொரு துதியையும் வள்ளல் வாரியார் சுவாமிகள் அவர் அருளியிருக்கிறார். அந்த துதியை நாம் பாராயணம் செய்து வந்தோமெனால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துதியை நாம் இந்த பதிவில் போடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன். அதனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற துதி எந்த கிழமையினுடையது அப்படின்றத பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையினுடைய துதியை தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை துதிக்கு வள்ளல் வாரியார் சுவாமிகள் என்ன அருளியிருக்கிறார் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்றாலே நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வருது அன்றைய தினம் விடுமுறை தினம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த விடுமுறை தினத்தில் நாம் என்ன பண்ணுவோம், அன்றாட செய்யக்கூடிய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் சற்று தாமதமாகவோ அல்லது கொஞ்சம் விறுவிறுப்பு இல்லாமலோ நம்ம செய்வோம். ஆனால் அன்றைய தினம் நாம் ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொண்டவையானால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் நம்மளுடைய வள்ளல் வாரியார் சுவாமிகள் அவர்கள் அருளியிருக்கிற ஒரு துதி எந்த தெய்வத்தை பற்றியது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றம் முருகனுடைய அருளை பெறுவதற்காக அவர் இயற்றிய ஒரு துதி அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம யாரை வணங்குவோம், சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி வணங்குவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது சிவபெருமானுக்கும் உகந்த நாள் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் அவர்கள் சிவஸ்வரூபமாகவும் இருக்கிறார், நாராயணன் சுரூபமாகவும் இருக்கிறார். அதனால தான் சூரியனை சிவசூரியன் என்றும் அழைப்பார்கள், சூரிய நாராயணன் என்றும் அழைப்பார்கள். அதாவது சைவம் வைணவம் இரண்டிற்குமே அவர் பொதுவான ஒரு கடவுளாக சூரிய பகவான் அவர்களை நாம் நினைக்கிறோம். இந்த சூரியனுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அன்றாடம் எந்திரிக்கிற நேரத்தில் எந்திரிச்சு சூரிய பகவானை வணங்கணும். ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அவரை வணங்குவது மிகவும் சால சிறந்தது. சூரிய பகவானுடைய அருளை நாம் பெறலாம். சூரியனுடைய அருளை பெறுவதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கிறதால நம்மளுடைய தேக ஆரோக்கியம் மேம்படும், நோய் நொடி நம்மை விட்டு விலகும், நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். அறிவியல் ரீதியாக சொல்லப்பட வேண்டுமானால் வைட்டமின் டி அதில் நிறைந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஆகையினால் சூரியனை நாம் வழிபட்டோமேயானால், அந்த காலை நேர சூரியனை நாம் வழிபட்டோமேயானால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது மிகையாகாது. ஆகையினால் நாம் இந்த சூரிய பகவானுடைய வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வணங்கினா போதுமா அப்படின்னு கேட்டால், எல்லா நாளும் வணங்கணும். ஞாயிற்றுக்கிழமை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது நம்ம வணங்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு என்னென்ன தெய்வங்களுக்கு உகந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலபைரவருக்கு உகந்தது, காளி அம்பாளுக்கு உகந்தது, துர்க்கை அம்மனுக்கு உகந்தது,
அப்புறமா சரபேஸ்வரருக்கு உகந்தது. சரபேஸ்வரருடைய வழிபாடு என்பது மிகவும் சிறந்த ஒரு வழிபாடு. நாம் வேண்டியது அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அது எப்போ வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ராகு காலத்தில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளாக மாலை பொழுதில் நாம் வணங்க வேண்டிய ஒரு வழிபாடு. அது தனியாக ஒரு பதிவை நான் அப்புறமா போடுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் என்ன துதியை நாம் சொல்லணும் அப்படின்றதுக்கு வள்ளல் வாரியார் சுவாமிகள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளியிருக்கிற அந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் இப்போ பார்க்கலாம். வள்ளல் வாரியார் சுவாமிகள் அருளிய அந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். தாயினும் இனிமையாக தன்னருள் செய்வாய் போற்றி, சேயன ஆழ்வாய் ஞான திருமுருகேசா போற்றி, மெய்யுள் பரங்குன்றில் மேவிய வேளா போற்றி, ஞாயிறு வாரம் வந்து நலமெல்லாம் அருள்வாய் போற்றி. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தாயினும் இனிமையான தன்னருள் செய்வாய் போற்றி, சேயன ஆழ்வாய் ஞான திருமுருகேசா போற்றி, மீயுள் பரங்குன்றினில் மேவிய வேளா போற்றி, ஞாயிறு வாரம் வந்து நலமெல்லாம் அருள்வாய் போற்றி. இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த பதிகத்தை நாம் பாடிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், திருமுருக வாரியார் சுவாமிகள் என்ன பலனை பெற்றாரோ அந்த பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை. தொடர்ந்து நீங்களும் இதை பாராயணம் செய்து பலன் பெற வேண்டும் என்பதும் என்னுடைய குறிக்கோள். எல்லோருக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.